விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்கன்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்களா இவங்கள கழட்டி விட்டுருவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஏதாவது ஒரு சிக்கலும் பிரச்சனையும் வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிருந்தா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் மற்றவங்களை நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு தான் விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே நினைப்பாங்க. கொடுத்து கொடுத்து சிவந்து போன கரங்களுக்கு சொந்தக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நின்றுட்டு இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ, இவங்க கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு கடைசியில் இவங்களே பொறுப்பேற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கங்கிறதே வரும். பணம் உங்கள் கையில் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணால் தான் உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே ஃபோக்கஸில் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே வருமானங்கிறது அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க நான் போனால் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போவேன், நான் இப்போ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு பயத்தோடய இருப்பீங்க. கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஐடி ஜாப் ட்ரை பண்ணுறேன், எனக்கு என்ன ஐடி ஜாபே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஐடி ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும். தொழிலிருந்து தடைகள் விலகி தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானின் பார்வை உங்கள் மீது டைரக்டாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி அவங்களுடைய பிரச்சனைங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுடைய புலம்பல்கள் பார்த்தீங்கன்னா நானும் இந்த கம்பெனியில் 5-6 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை. ஆனால் புதுசாக வந்த நபர்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க, என்னை இந்த கம்பெனியில் கண்டுக்கிறதே இல்லை, நானும் இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனிக்காக உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வார்த்தைக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பாராத உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது.
சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு பெரியவங்க எல்லாமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் திருமணம், சீமதம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களில் அனுபவிச்சு தான் வந்து 2025 வந்திருப்பீங்க. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு தை முடிஞ்சு மாசியே வந்துருச்சு. எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு நல்லதுமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணிங்களோ அது அப்படியே முதல் 3 மாதங்களுக்கு 2025 கண்டினியூ ஆகும். எதற்காக பார்த்திங்கன்னா மார்ச் கடைசியில் பார்த்திங்கன்னா மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. மார்ச் 29 வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிப்பீங்க. சனி பெயர்ச்சி வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள், தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பொறுப்புடன் உங்கள் பேச்சில் வந்து கண்டிப்பாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா வந்து எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. அதாவது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து வெளியே போய் உங்களை பற்றி புரளை பேசக்கூடிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரையச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. நிறைய நபர்கள் வந்து இந்த சனி பெயர்ச்சி நடக்குது, இதனால் ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு பயப்படுறீங்க. அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு நடக்காது. மார்ச் 29 சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் எங்கேருந்து போனாரோ அங்கே மறுபடியும் கும்பத்திற்கே வருகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்துட்ருக்கு. கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்க நினைத்துட்டார் அப்படின்னா அதை யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. சனி பகவான் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து வளர்ச்சிக்கு உண்டான காலகட்டம்னே சொல்லலாம். இந்த 6 மாதம் மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து திருமண நிலை வந்து எட்டாத ஒரு கனியாகவே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பெண் வரன் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, அதாவது டைவர்ஸ் ஆனவங்களோ இல்லை வந்து யாராவது இறந்தவங்களுக்கோ கண்டிப்பாக வந்து அடுத்து மறுவாழ்க்கையை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக 2 பேருக்குமே தேவைப்படுது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மறு வாழ்க்கை உங்களுக்கு விரைவில் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியால் வந்து நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா பெண்கள் உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து குழந்தை பாக்கியத்திற்கு வந்து ரொம்பவே வந்து நாட்கள் தள்ளி போயிட்டு இருக்கு. விரைவில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது ஏற்படும். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மாணவர்கள் வந்து விருச்சிக ராசி மாணவர்கள் வந்து ஐயோ அடுத்து வந்து அப்படியே எக்ஸாம் வருது, நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நல்ல காலேஜ் கிடைக்காது, வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிக்கு நிச்சயமாக போவீங்க. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும், அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா வாங்குற சம்பாளம் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவாகிட்டு இருக்குன்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி வந்து உடல் சார்ந்த ரீதியாக நிறைய தொந்தரவுகள் இருக்கிறதுனால தான் வந்து எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியல அப்படின்னா வந்து பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை உங்களுக்கு சனி பகவான் பெற்று தருவார். விருச்சிக ராசிக்காரங்களுடைய புலம்பல்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனைகள் மட்டும் எப்படியே வெளியே வந்துட்டுனா போதும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 லட்சமாவது கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இனி உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறனால உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக உங்களுக்கு வரப்போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து முடிய போகுது. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 1 பைசா கடன் இல்லாமல் நீங்கள் அத்தனை கடனையுமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க.